பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்க. எல்லாருக்கும் ஒரே பயிர் என்று சொல்லவில்லை, அவரவருக்கு பயிருண்டாக. பொதுவாகவே இந்த நிலங்களில் விவசாயம் பண்ணுகிறது நமக்கு தெரியும். இந்த ஹைவேலாம் போனீங்கன்னா பல நிலங்களை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த நிலத்தில் ஒன்றுமே இருக்காது, வெறுமையாக இருக்கும். சில நிலங்கள் மண்ணு கருப்பாக இருக்கும், சில இடத்துல நிலங்களுடைய மண் சிவப்பாக இருக்கும், ஒவ்வொரு கலரில் இருக்கும். கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா நிலமும் உழப்பட்ட நிலைமையில் இருக்கும், உழப்பட்டு தான் இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் தாண்டி ஒருத்தர் அதில் விதைப்பார். சும்மா பார்க்குறவங்களுக்கு அந்த நிலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் தெரியாது. அது உழப்பட்டு இருக்கும் போது எதுக்காக உழப்பட்டது என்று தெரியாது. விவசாயி அதை விதைக்கும் போதும் அது என்ன விதைங்கிறது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? விதைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும். விதைத்தவருக்கும் அந்த நிலத்துக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பேசினவருக்கும் கேட்ட எனக்கு மட்டும்தான். என்கிட்ட பேசி இருக்கிறார். சும்மா ஒரு நிலத்தில் கொண்டு விவசாயி விதைக்க மாட்டார். எந்த நிலம் ரொம்ப உழப்படுதோ அந்த நிலத்துல தான் வார்த்தையை விதைப்பான், விதையை விதைப்பான். உங்களை உழுதது 4 பேருக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு நிற்பதற்கல்ல, சிலவைகளை உன் வாழ்க்கையில முளைப்பிப்பதற்காகவே கர்த்தர் என் வாழ்க்கையை உள்றதுக்கு அனுமதிச்சார்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இந்த நிலம் சும்மாதானே இருக்குதுன்னு சொல்லி போய் உழ மாட்டார்கள். இந்த இடம் சும்மாதானே இருக்குன்னு சொல்லி போய் யாரும் அந்த நிலத்துல கை வைக்க மாட்டார்கள். இந்த நிலத்துல நான் விதைய விதைக்கணும்னு விவசாயி தன்னுடைய நிலத்தை நினைக்கிறானோ அந்த நிலம் உழப்படும். உழுவது என்பது நிலத்துக்கு அது அனுகூலமா இருக்காது, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில சூழ்நிலை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தது எதற்காக என்றால், மற்ற நிலத்துக்கு செய்யாத ஒண்ணு உங்க நிலத்துல கர்த்தர் செய்யறதற்கு காரணம் உண்டு. மற்ற நிலத்தில் விதைக்கப்படாத ஏதோ ஒன்றை கர்த்தர் உன் நிலத்துல விதைக்கும்படி தீர்மானிச்சார். விதைக்கப்பட்ட நிலம் உழப்பட்டிருக்கும், உழுறது உழுந்துட்டு அதை விதைக்கிறார். ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொன்றை விதைப்பார்கள். தூரத்துல இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன விதைக்கிறாங்கன்னு தெரியாது, விதை விழுதுன்னு மட்டும் தெரியும். ஆனா என்ன விதைக்கப்பட்டதுன்னு தெரியாது. விதை விதைக்கப்பட்ட பிறகு விவசாயி ஒரே ஒரு காரியத்துக்கு தான் காத்திருப்பார், எப்போ மழை வரும், எப்போ மழை வரும். ஆமென். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில், உன் நிலம் உழப்பட்டுடுச்சு, உன் நிலத்துல விதைய விதைச்சிட்டாரு, இனி நீ ஒன்னே ஒண்ணுக்காய் மட்டும் கேட்டுட்டு என் மேல அந்த பின்மாறி மழையை ஊற்றுங்க. பின்மாறி மழை பெய்கிறது வரையிலும் இந்த நிலத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியாது இந்த நிலத்துல விதை விதைக்கப்பட்டது என்பதை. என்ன விதைக்கப்பட்டது என்பதை இந்த நிலத்தால ப்ரூவ் பண்ண முடியாது. இது ப்ரூவ் ஆகணும்னா பின்மாறி மழை பெய்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. என் மேல அவருடைய வார்த்தை முளைக்காமல் நான் யார்கிட்ட போய் என்ன விசுவாசத்தை அறிக்கை பண்ணாலும் என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. இதுக்காக தான் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி, நீ போய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாத, நீ ஒன்னே ஒன்னு கேளு, பின்மாறி மழையை பெய்ய பண்ணுங்க ஆண்டவர். இது முளைக்கும் போது பார்க்கிறவர்களுக்கு பார்த்த பிறகே தெரியும். ஆரம்பத்தில் ஒரு நிலத்தை பார்க்கிறவர்களுக்கு இது புரியாது, என்ன விதைக்கப்பட்டதுன்னு தெரியாது. நீ போய் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனா பின்மாறி மழை பெய்யுமானால் அதிலிருந்து முளைக்கிறதை பார்க்கிறவர்களுக்கு தெரியும். இந்த கனிதான் இதுல விதைக்கப்பட்டிருக்கிறது, இந்த காய்கறி தான் இதுல விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை மழை பெஞ்சிச்சுன்னா
என்னை சுத்தி இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஆண்டவர். கொஞ்ச நேரம் அதுக்கு தான் கேட்க போறோம். ஆவியானவர் அப்படியே இந்த ஆராதனையை மாத்துறார். ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய செய்தி எடுத்து வச்சிருக்கேன். அந்த செய்தி எப்போது ஆண்டவர் கொடுக்க வைப்பார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை விதைச்சிட்டாரு. 11 மாசத்துல ஒண்ணுமே நடக்கல. நிறைய பேர் கேட்கிறாங்க, என்ன இந்த நிலத்துல உண்டாச்சு, என்ன இந்த உழுதார், ஓகே, விதைச்சாருன்ற ஓகே, ஆனா ஒண்ணுமே பார்க்கலையே, ஒண்ணுமே பார்க்கலையே. எத்தனை பேர் இந்த ராத்திரி கேட்க விரும்புறீங்க? பின்மாறி மழைய மேல பெய்ய பண்ணுங்க ஆண்டவர். கேட்க விரும்புறவங்க இப்ப உங்க பைபிள் அப்படியே கீழே வச்சு ஒரு 20-25 நிமிஷம் இருக்குது. உங்களுக்கு எப்படி கேட்கணுமோ கேட்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 11வது மாதத்தின் இந்த கடைசி நாள், இந்த இரவு நேரத்துல, உன்னை 12வது மாசத்துல சும்மா வெறுமையான நிலமாய் நிறுத்துவது என் தேவனுக்கு பிரியம் கிடையாது. உன் நிலத்தில் உனக்கு எவ்வளவு இது முளைக்கணும்னு விரும்புறியோ அதை விட விதைத்தவர் ரொம்ப விரும்புகிறார். விதைத்தவர் ரொம்ப விரும்புகிறார். இந்த நிலத்துல நான் விதைச்ச விதை முளைக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தோடு விதைச்ச விதை வீணாயிடக்கூடாது. அவர் விருப்பத்தோடு நிலத்தில் விதைச்ச விதைகள் வீணாயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இப்பொழுது முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, ஆமா, இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு கிரியை செய்து தெரியல. ஆனா சில உள்ளத்துக்கு, சில உள்ளங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். பின்மாறி மழை பெய்யாம இது உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. உன் நிலத்துல விதைக்கப்பட்டது உனக்கு தெரியும். உன் நிலத்தில் விதைக்கப்பட்டது விதைத்தவருக்கும் தெரியும். ஆனா உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியலையே, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியவில்லையே. எப்படி தெரிய வரும்? பின்மாறி மழை பெய்யும் போது என்ன விதைக்கப்பட்டது என்பதை அவர் முளைக்க பண்ணி உன்னிடத்தில் வெளிப்படுகிற சில கனிகள், உன்னிடத்தில் வெளிப்படுகிற சில காரிகள், ஆமென், பார்க்கிறவர்களுக்கு அப்பொழுது சொல்வார்கள், இதுதான் இந்த நிலத்தில் விதைக்கப்பட்டது, இதற்காக தான் இந்த நிலம் உழப்பட்டது, இதற்காக தான் இந்த நிலம் விதைக்கப்பட்டது, இதற்காக தான் இந்த நிலம் அவர் தெரிந்தெடுத்தார். அப்படியே கேளுங்க, இருதயம் திறந்து ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உம்முடைய பின்மாறி மழை என் மேல பெய்ய பண்ணுவீராக. வானம் திறக்கப்படுவதாக. அவர் மின்னல்களை உண்டாக்கி அந்தந்த நிலத்திற்கு பின்மாறி மழையை பெய்ய பண்ணி அந்தந்த வயல் நிலத்திற்கு உண்டான விளைச்சலை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வர்ஷிக்க பண்ணுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டளை இடுகிறார் என்று. அவர் கட்டளை இடுகிறார். இந்த ராத்திரி உன் நிலத்தின் மேல் ஒரு மழையை கட்டளை இடுகிறார். அவர் சொல்லவில்லை, கட்டளை இடுகிறார். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். லகரபல கத ரிபல ஹந்தல ரபா லிகரபல பரபலப ஷபரபல பரபல பரபல பரப லிபரபல பரபல தரபல ஷத்தலா. இதோ மழையை கட்டளை இடுகிறார். கட்டளை இடுகிறார். மின்னல்கள் உண்டாகி மழையை பெய்ய கட்டளையிடுகிறார். மின்னல்கள் உண்டாகி மழை பெய்ய கட்டளையிடுகிறார். உன் நிலத்தின் மேல் மழை, உன் நிலத்தின் மேல் மழை, பெய்யப்பட்ட மழை முளைப்பிக்கும். விதைத்த விதைகளை முளைப்பிக்கும். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில இதோ ஒரு மழை, இதோ ஒரு மழை. வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது. இந்த 12வது மாசத்துல உன் நிலத்தில் சிலவைகள் விதைக்கும், உன் நிலத்தில் சிலவைகள் முளைக்கும், உன் நிலத்தில் சிலவைகள் முளைக்கும். Thank you, Holy Spirit. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. லகரபா லகதரபா ரிமஹந்தலரப் ஷப்ரகபலே கதர் லிகரபல கதர் லிப்ரோபல ஷியத்தரே லிப்ரமல ஹதல ரிகலபோ ஷியகதரா ரிபா பாபா 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 லிப்ரா பாபா பாபா லிப்ரா கபல கதர் ரிபல ஷியதரா லிப்ரா பல கதர் ரிபல ஷியதரா லிப்ரா ஹந்தல ரகரபல கரபல பரபவுதரா. மகிமை விளங்கு, மகிமை விளங்கு, மகிமை விளங்கு. மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணுகிற நாட்கள் இதோ வந்திருக்கிறது, இதோ வந்திருக்கிறது, இதோ வந்திருக்கிறது. இந்த நிலத்தினுடைய மதிப்பு மாறும், இந்த நிலத்தினுடைய விலை மாறும், இந்த நிலத்தினுடைய விலை மாறும். ஓராகாபல ஹந்தல நிகரபலக லிப்ரபல கதரியாத
லிப்ரா பலகத ரியாஷாகாரா பலகத லிப்ரா மகத லிபோ ஷிதரேலரே. ஏன் உன்னை ரொம்ப உழுதார் தெரியுமா? ஏன் இந்த நிலத்தை ரொம்ப உழுறதுக்கு விட்டு கொடுத்தார் தெரியுமா? சாதாரணமாய் அழகுக்கு வைக்கிற செடிகள், வைக்கிற நிலங்கள் ரொம்ப உழப்படாது. ஆனா எந்த செடியிலிருந்து பலன் உண்டாகுமோ, எந்த செடி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுமோ, அந்த செடிக்காக சில நிலம் உன்னை ரொம்ப உழவிட்டது. ஏதோ உன்னை ஒரு அழகு செடியா வைக்கிறதற்கு அல்ல, நீ 4 பேருக்கு பிரயோஜனமான கனி கொடுக்கிற செடியாய் மாறுவதற்கு. உன் நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அது முளைக்கும் போது 4 பேருக்கு பலன் உண்டாகும். லாபராகா பல ஹந்தல ராகாஷ் தேலிப்ரோ ஷிகர பலக. பின்மாறி மழைக்கா, பின்மாறி மழைக்கா, மழையாய் இறங்கிடும் ஆண்டவரே, மழையாய் இறங்கிடும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி மழையாக இறங்கிடுமே, என்னை முழு மழையாக இறங்கிடும். நினைக்கணுமே என் அன்பே, என் அன்பு, என் அன்பு. ஒரு சில நிமிடங்கள் முடிந்த தேவ பிள்ளைகள் மூலங்கார் படிட முடியும். கொஞ்சம் கேட்க போற ஆண்டவட்ட முடியுமா? நான் முழங்கார் போடுங்க, இல்லை நான் உங்களுக்கு எப்படி வசதியை நீங்க உட்கார்ந்துக்கலாம். ஆனா உண்மையா கேளுங்க. நான் திரும்ப இந்த வார்த்தை இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமான்னு தெரியல. ஆனா சில உள்ளங்கள் 11 மாசம் வெறுமையாவே இருந்துட்டு இந்த நிலம் விதைத்தது எனக்கு தெரியும். எப்போ முளைப்பிக்கப்படும்? உன்னை ரொம்ப உழுதது, உன்னில் விதைத்தது சாதாரணமானதல்ல. உன்னில் விதைத்தது சாதாரணமானதல்ல. உன்னிலிருந்து முளைப்பிக்கப்பட்டு பறிக்கப்பட போகிற சில கனிகள் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீ அநேகருக்கு தேவைப்படுவ, நீ அநேகருக்கு ஆரோக்கியமாக்கப்படுவா, நீ அநேகருக்கு ஆறுதலாய் மாறுவாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். விதைத்தவர் ரொம்ப விரும்புகிறார், விதைத்தவர் ரொம்ப விரும்புகிறார். நீ விரும்புகிறீர்கள் இல்லையா? விதைத்தவர் விரும்புகிறார். உனக்குள்ளிருந்து வெளிப்பட போகிற கனிகள் அநேகரை ஆரோக்கியப்படுத்தும், அநேகரை ஆரோக்கியப்படுத்தும், அநேகரை பலப்படுத்தும்.